அழகி புத்தம் புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரோஹித். செல்வா, செல்வா, நாளைக்கு தான் நான் பேசுவேன். நாளைக்கு பேசிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். நாளைக்கு தான் கிளைண்ட் வாரேன்னு சொல்லிருக்காங்களாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் பேசின உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் செல்வா. என்ன செல்வா, தடுமை எதுவும் பிடிச்சிருக்கா? இல்ல, திடீர்னு தும்மலா வருது, என்னன்னு தெரியல. அப்போ செல்வாவை யாரோ நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன நினைப்பா? என் அழகிய தவிர. என்ன செல்வா, என்னாச்சு செல்வா? ஒண்ணு இல்ல, திடீர்னு தும்மலா வந்துட்டே இருக்கு. உன்னை யாரோ தேடுறாங்க செல்வா. பக்கத்துல யாரும் நிக்கிறாங்களா? ஏன் செல்வா? இல்ல, இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். சரி சரி, நான் வைக்கிறேன். நான் ஷாப்பிங் மால் வந்தேன், வேற பேசுறேன். ஓகே செல்வா. மாமா மாமா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை என்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னுயிரணுவில் வர உன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகளல்லவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. யாரு ரோஹித் அது? எங்க செல்வா? பின்னாடி யாரோ. ஒரு சின்ன பையன் செல்வா. யாரு பிள்ளைன்னு தெரியல, தெரியாம வந்து நிக்க. டேபிள் ஏறி நிக்கான். தம்பி கீழே விழுந்துடாத, கீழே விழுங்கம்மா. மாமா மாமா, ரோஹித், யாரு இந்த பையன்? எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. என்ன என்ன என்னடா தம்பி, என்னம்மா வேணும்? டேபிள் விட்டு கீழே இறங்க. மாமா ஐயோ, என்னால எனக்கு கேட்க முடியல. என் நெஞ்சில ஸ்பீட் அடிக்குது. என்ன எதுக்கு? டேபிள் எல்லாம் ஏறக்கூடாது, என்ன கீழே விழுந்துருவ. போ, உங்க அம்மா அப்பா கிட்ட போமா. எங்கெல்லாம் நிக்க கூடாது. போ, உங்க அம்மா அப்பா கிட்ட போய் நில்லு. போ. இது வேணும். என்னம்மா, என்ன வேணும்? வேண்டாம், அம்மாக்கு தெரிஞ்சா. ராஜா குட்டி, நீ செல்லல, யாருக்கிட்டையும் கை நீட்டி எதுவும் வாங்க கூடாது, சரியா? அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்ல. அம்மா உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன், நீ யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்க கூடாது. என்னம்மா வேணும்? ஒண்ணுல, வேண்டாம். என்ன ரோஹித்? இல்ல இல்ல, யாரு பிள்ளைன்னு தெரியல, ஏதோ வேணும்னா அப்புறம் வேண்டான்னுட்டான். அந்த குழந்தை கிட்ட கொடுத்துருக்கலாமா? நீ ஓடி போயிட்டான். அப்படியா? சரி சரி. நீ ஏன் மாதிரி பதறுத? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. சரி, நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு உனக்கு கால் பண்றேன். என்ன? சரிடா. ஏன் அந்த குரலை கேட்டன எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சார், பில்லு போடவா சார்? போட்டுருங்க. செல்வா ஏன் பதறனா? இந்த குழந்தை குரலை கேட்டோன்னு ஒரு மாதிரி பதறினானே. பின்ன பதற மாட்டானா? அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. எப்படி வாழ வேண்டியவன் இன்னைக்கு யாருமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த அழகி பொண்ணு பாட்டுல போய் சேர்ந்துட்டு அவன் நினைப்புலே வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு மட்டும் இன்னைக்கு உசுரோட இருந்தா இன்னைக்கு செல்வாக்கும் இப்படி ஒரு புள்ள இருந்திருக்கும். ஆனாலும் இந்த புள்ளைய பார்த்தோன்னு பதறானே. அந்த புள்ள எங்க போயிருக்குன்னு பாப்போம். எங்க போனா அந்த பையன்? பேரையாவது கேட்டோம்லையே.
எங்க போனா? அங்க தேடி போய் பாப்போம். ராஜா ராஜா பாவம், ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டிருப்பானோ? என்கிட்ட காசு இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம். என்கிட்ட இப்ப காசு இல்லையே. அந்த வீட்ல இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைச்சேன். பணத்தை எடுக்காம வந்துட்டேன். அட்லீஸ்ட் சர்டிபிகேட்டையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். சே, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனி ஊருக்குள்ள போனாலும் ஏதாவது கெட்ட பேர் இருக்கும். இல்ல அழகி எங்க இருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். வேண்டாம் வேண்டாம், இனி ஊருக்குள்ளலாம் போக கூடாது. வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதான். என்ன படிச்ச வேலை தான் பார்க்கணும் இருக்கா? பக்கத்துல ஏதாவது வேலை கிடைக்கான்னு பார்க்கணும். நான் மட்டும் வேலைக்கு போனா இந்த பையன் ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். பாவம் அழகி 10,000 ரூபாய் சம்பளத்துல வீட்டு செலவு, வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்கறா. என்ன பண்ணுவாவளும்? நம்மளும் ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதான். ராஜா, தங்க பிள்ளை வாடா. என் பிள்ளைய கொண்டா, நான் தான் என் பிள்ளைய தூக்குவேன். என் பிள்ளைய நான் தான் தூக்கி சமைப்பேன். ஏங்க, உங்க பிள்ளைய நீங்களே பிடிங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு போதுமே, பொண்டாட்டி கூட வேண்டாம். அதனடி அப்படி சொல்லிட்ட? நீ இல்லாமலே என் பிள்ளை வந்தா? அதனால நீ எனக்கு பிள்ளைதான், அவளும் எனக்கு பிள்ளைதான். போதும் போதும், கொஞ்ச நேரம் போதும். நான் இன்னும் கொஞ்சவே ஆரம்பிக்கலையே. ஐயோ சும்மா இருங்க, வந்திருக்க இடத்துல. ஐயோ ஐயோ, உங்களுக்கு விவசாயே இல்ல. போதும். இப்படி வைக்கப்பட்டா நான் என்னடி பண்ணேன்? பாப்பாக்கு தம்பி வேணுமா? ஆமாமா, கேட்டா பாருங்க உங்ககிட்ட. நிஜமா கேட்டாடி? சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. இல்லங்க, நீங்களே வாங்குங்க. அழகி அழகி, இதெல்லாம் இப்ப வேண்டாம். இதெல்லாம் போங்க. நீங்க சிரிக்கீங்க. நான் ஒண்ணும் பண்ணலப்பா. நான் பேச மாட்டேன். நான் இங்க தள்ளி இருக்க போறேன். சரி இரு. இருந்துருவேன். சரின்னு சொல்லிட்டல்ல, இருந்துருவேன். என்னை விட்டு நீ போயிருவ? போங்க, உங்களை விட்டுட்டு என்னால போக முடியல. போகவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன். அத பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது என் பொண்டாட்டியை தான் கூட்டிட்டு போவேன். அதனால எது நடந்தாலும் நீ பயப்பட வேண்டாம், புரியுதா? சரி சரிங்க அப்படின்னு சொல்ல பொண்டாட்டி. சரிங்க. நீ இதே சம்மதம் கொடுத்துட்ட. நீங்க தானே சொல்ல சொன்னீங்க. சரி, எனக்கு என்னமோ பண்ணுதுடி. வேற ஒண்ணும் இல்ல, பால் குடிச்சா நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதான். பால் குடிச்சதுனால இல்ல, உன் அன்னைக்காரி ஏதோ போட்டு கொடுத்ததுனால. சரி, எது நடந்தாலும் எனக்கு நிஜமாவே தூக்கமா வருதுங்க. எவ்வளவு தூக்கம் வந்தாலும் தூங்க வேண்டாம். இன்னைக்கு மனம் விட்டு பேசணும். சரி. உனக்கு குழந்தைங்க இல்ல, ஆம்பளை பிள்ளை பிடிக்குமா பொம்பளை பிள்ளை பிடிக்குமா? குழந்தைன்னா எல்லாமே பிடிக்க தானே செய்யும். எனக்கு ஆம்பளை பையன் பிடிக்கும். அப்பனாலே பொம்பளை பிள்ளை தானே பிடிக்கும். அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஆம்பளை பையன் தான். என்னே மாதிரி இருக்கணும். என் பொண்டாட்டி எனக்கு என்னே மாதிரி பெத்து கொடுக்கணும். அப்படியா? ஆமா, மூத்த பையன் பையனா பிறந்தா, ரெண்டாவது பொண்ணு பிறந்தா அந்த பையன் நல்லா பாத்துக்கணும். தங்கச்ச அம்மா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் பாத்தியா? போங்க, நான் ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை தான் பெத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் என்னே மாதிரி ஒரு பையனை பெத்துக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை வேணாலும் உன்ன மாதிரியே பெத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நான் எதுவுமே தடப்பட மாட்டேன். எத்தனை வேணாலும் பெத்துக்கலாம். பாருங்க, இதுக்காகவே முத என்னைய மாதிரி ஒரு பொண்ணு பெத்து உங்க கையில கொடுப்பேன். போடி, அப்போ உனக்கு என் மேல பாசமே இல்லைன்னு அர்த்தம். பாசெல்லாம் இருக்குது. என் மேல நீ உசிரியா வச்சிருந்தனா என்னையே மாதிரி என் உசிரி எனக்கு பெத்து கொடுக்கணும். பாப்போம் யாரு மேல உசிரா இருக்காங்கன்னு. நீ என் மேல உசிரா இருப்பியா? சரிங்க. எனக்கு என் மேல யாராவது உசிரா இருக்கணும்னு ஆசை. அது நீ யாரு? கண்டிப்பா உங்களை விட்டா யாரு மேல நான் இருக்க போறேன். ஆனா என் உசிரி, என் உலகம், என் சந்தோஷம் ஒட்டு மொத்தம் நீ மட்டும்தான். நிஜமா? சத்தியமா. எனக்கும் தூக்கமா வந்துடி. எனக்கும் தான். ஆனாலும் தூங்க வேண்டாம், புரியுதா? சரி. நான் உன் மடியில படுத்துக்கிட்டா இதுக்குனாலும் சரின்னு சொல்றிய? என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? உங்களை நம்பின போய்தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். பொண்டாட்டி, முழுசா நம்புறேன். என்னால வச்சிடாதடி, என்னால வச்சிடாத. ஏதோ 100 வருஷம் உன் கூட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடி. எனக்கும் அப்படிதான். என்னன்னே தெரியல, ஏதோ உங்களை இப்ப 2 நாளா பார்த்து பழகுன மாதிரி எனக்கு தோணல. 100 வருஷம் பந்த மாதிரி இருக்குது. இருக்குதா? எனக்கும் அதே ஃபீல் தான். ஏதோ 50 வருஷமா நம்ம 2 புருஷன் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கும் அப்படிதான். அப்படியா? தொல்லை படுத்துக்க, வா. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில்
வரும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அழகி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அழகி இந்த நினைவுகள் போதுண்டி என் ஆயுசுக்கு நான் வாழறதுக்கு ஒரு நாள் ஒட்டுமொத்த வாழ்க்கை அந்த நினைவுகள் போதும் இந்த நினைவு போதும் நான் சந்தோஷமா இருக்கேன் ஐ லவ் யூ பொண்டாட்டி இங்க இங்க என் பக்கத்துல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஐ லவ் யூ பொண்டாட்டி இன்னைக்கு எப்படியாவது பேசி இன்னைக்கு எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்துடணும் அழகி பேரழகி ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்க அதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சது எல்லாரும் மாதிரி நீ ஏறெடுத்து பார்த்து சிரிச்சுட்டு போயிருந்தனா நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் நான் உன்னை பாக்குறேன் காதலோட தான் பாக்குறேன்னு தெரிஞ்சோம் ஏறெடுத்து என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நான் முதலாளின்னு தெரிஞ்சோம் என்னை ஏறெடுத்து பார்க்கல அழகு இருக்கு பாரு உன் குணம் எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு நீ வேணும் சார் அந்த குரலே அழகா இருக்க சார் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தாங்க சார் உள்ள வைங்க ஓகே சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் டேபிள்ல தான் வைக்க சொன்னேன் உங்களை போக சொல்லல கடைக்கு கஸ்டமர் வந்துருவாங்க சார் நான் போகணும் அது பாத்துக்கலாம் அங்க யாராவது பாப்பாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பிசினஸ் பத்தி அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார் ஓ அப்படியா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க கேளுங்க சார் பரிசல் எல்லாம் கரெக்டா தானே பாக்குறீங்க கரெக்டா தான் சார் பாத்துட்டு இருக்கேன் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்திருக்கேன் அதை வேணா செக் பண்ணி பாத்துக்கிடுங்க டாக்குமெண்ட் தான் எப்படி வேணாலும் எழுதலாமே நான் கரெக்டா தான் இருக்கேன் நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு தெரியும் இருந்தாலும் செக் பண்ண வேண்டியது முதலாளியோட கடமையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் வந்து நில்லுங்க நான் எதுக்கு சார் நான் ஒரு தப்பா பார்த்துட்டேன்னா அதான் உங்க நிக்க வச்சே பாத்துலான்னு மூடி பண்ணிட்டேன் சரிங்க சார் எப்படி நானும் பிடி கொடுக்க மாட்டா என் மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதான் சிடன் உட்காருங்க பரவாயில்ல சார் இதுதான் உன் பக்கம் என்ன இழுக்குது பரவாயில்ல உட்காருங்க நான் தான் உட்கார சொல்றேன் இல்ல சார் நீங்க வரவு செலவை பாருங்க எல்லாம் சரியா தான் இருக்கும் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காலத்துக்கும் பார்க்கணும் தானே ஆசை பக்கத்துல வச்சே பார்க்கணும்னு ஆசை பாக்கியம் தான் கிடைக்குமான்னு தெரியல பாக்கியத்துக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் பாக்கியம் கிடைக்குமா என்ன சார் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வருவாங்க என்ன நான் கேட்டது நீங்க வரவு செலவை பாருங்க சார் அது நீங்க பார்க்க வேண்டிய கடமை தானே பாருங்க ஆமா அரசு பார்த்து தானே ஆகணும் நீ என்ன பேசுறன்னு புரியாம இருக்க நான் என்ன சின்ன பொண்ணா போடா நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம்னு தூக்கி எதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா என் புள்ள இருக்கானே என் புள்ள சாப்பிடணுமே அரமனையில வாழ வேண்டியவன் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கா அதுவே நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை இதுல என் புள்ளைய வைத்து பசியோட போடணுமானுதான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறேன் ஏற்கனவே என் புள்ள கேட்ட எதையுமே என்னால வாங்கி கொடுக்க முடியல இந்த வேலையும் போச்சுன்னா என் புள்ள என்ன வரவு செலவு பார்க்கலாமா என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் சார் பாருங்க நீங்க காட்டினதானே பார்க்க முடியும் சார் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அத மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் ஓ அழகி போ இவ்வளவு நாள் நீ இப்படி தப்பிச்சு போறேன்னு நானும் பாக்குறேன் ஆனா நல்லதா இருக்கு இப்படி நீ சமாளிச்சு போற பாரு இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் யார் எதிர்த்தாலும் சரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு எனக்கு நீ வேணும் ஐயோ இவர் வேற என்னப்பா பாரு அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு நீ உயர்ம டாக்குமெண்ட் வாங்கி பாக்குறது நல்லதில்ல அந்த பொண்ணு சுத்தமானவா அந்த பொண்ணு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது வரவு செலவு நல்லா இருக்குது அதையும் மண்ணலி போட்டாத பார் உன்னை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீ வர வேண்டாம் ஏற்கனவே நீ கால் பதிச்சதை நான் விற்க போறேன் இப்ப இதையும் விற்க வச்சிடாத கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது இவ்வளவு கம்பெனிக்கு முதலாளியா இருந்தோம் நீ என்னைக்காவது பொறுப்பா இருந்திருக்கியா ஒத்த புள்ள பொறுப்பு இல்லாம வளர்த்தல அல்ல அனுபவிக்கிறேன் அதான் ஒண்ணு நான் இப்ப வித்துக்கிட்டு இருக்கேன் உங்களை யார் விற்க சொன்னா அதான் நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன்
ஆமா இவ பாத்துக்கிடுவான். நீ பார்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. திரும்ப இந்த கம்பெனி விக்க வச்சாத. உன் மனைவி வீட்ல இருந்து அந்த கம்பெனி உனக்கு சீதனமா கொடுத்தாங்க. அத கொஞ்சமாவது பொறுப்பா பாக்குறியா நீ? நான் கல்யாணமே பிடிக்கலன்னு சொத்துக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு அவளை பிடிக்கவே இல்ல. என்னடா பேச்சு பேசுற? பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சா இப்படிதான் நடக்கும். சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, ஓ, அதான் ராசா பொறுப்புலாம இருக்கீங்களோ? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் அதுலதான் இருப்பேன். ஆமா உனக்கு ஃபுல்லா விளையாட்டு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. குதிரை ரேஸ், கார் ரேஸ்னு எல்லாத்தையும் படத்தை அள்ளி கொட்டு தனியா கரைச்சுக்கிட்டு இருக்க. ஜெயிக்கவும் செய்யறல. அதான் அந்த குதிரை ரேஸ் பண்ணிய அது ஃபுல்லா உனக்கு லாஸ் தானே. அதுக்காக இப்ப லாபம் வந்துட்டே இருக்குமா? கேம்னாலே எப்ப மாதிரி யாரும் இறங்கதான் செய்யும். என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இப்ப பாரு, இன்னொன்னு உன் மனைவி வீட்டுல கொடுத்த கம்பெனி அது இருக்குது. அதையாவது ஒழுங்கா பாரு. அது நீங்களே பாருங்க. என்னால அவ சொத்தை பார்க்க முடியாது. அவ ஒரு திமிர் பிடிச்சவா. அவ சொத்தை அவளையே வச்சுக்க சொல்லுங்க. எனக்கு அவளையும் பிடிக்கல, அவ சொத்தையும் பிடிக்கல. என்னால யாருடைய கம்பெனியும் பார்க்க முடியாது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதுதான் பண்ணுவேன். எனக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். நான் உழைச்சி எப்ப கம்பெனி உருவாக்குறேன்னா அப்போ என் கம்பெனி நான் பொறுப்பா பாக்குறேன். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அடுத்தவ கம்பெனி என்ன பார்க்க சொன்னா அப்படிதான் பாப்பேன். அவ கம்பெனி நான் பாக்குறதுனால என்ன ஒரு இடியட் மாதிரி பாக்குறா. புருஷங்கிற ஒரு மரியாதை கூட அவளுக்கு கொடுக்க தெரியல. அவ கூட என்ன வாழ சொல்லுங்க. அவ ஒரு பணத்தாசை பிடிச்சவா. பண திமிரு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு என் தலையில கட்டி வச்சீங்கல்ல. இல்ல அனுவீங்க. நானும் வாழல. இதை நீங்க வாழ விடல.